வெல்கம் டு டே 6 ஆஃப் மேக்கிங் மாடி இன்டு ஃபார்ம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து நியூ வெரைட்டிஸ் இதெல்லாம் எடுத்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் மொசைக் ரவுண்ட் டெயில் அண்ட் நம்ம எப்போ ஆர்டர் போட்டாலும் அதில் கன்ஃபார்ம் ஏஎஃப்ஆர் இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஏஎஃப்ஆர் இருக்கும்போது ஏன் ஆர்டர் போட்டோங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஆர்லேயே ஃப்ளவர் டாசல். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே நல்ல ஜெயின் சைஸில் வர லைனு. இதில் 10 பேர் எடுத்திருந்தேன். அண்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த பேட்ச்லாம் சோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபார்முக்கு தேவையான அசசரிஸ் அண்ட் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் எடுத்திருந்தேன். ஏஎஃப்ஆரில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. ஃப்ளவர் டாஸ்லுமே இருக்குது, ஜெயிண்ட் வெரைட்டி நல்லாவே ப்ரீடும் ஆகிட்டு இருக்குது. அப்போது நான் ஏன் இந்த மாதிரி புது ப்ரீடர்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், செலக்டிவ் ப்ரீடிங். ஸோ ப்ரீடிங்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங். இப்படி பண்ணுறனால என்னால் ஒரு ஏஎஃப்ஆரில் ப்ரீமியம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் ஏஎஃப்ஆர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா ஏஎஃப்ஆரில் ஒரு ப்ரீமியம் கிரேட் வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ இதை பற்றி நான் அப்டேட்டுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.